நம்மளோட ட்ரீம். ஆனா ரியாலிட்டி இப்போ இன்டர்நெட்ல சொல்லப்படுற மிகப்பெரிய பொய் என்னன்னு தெரியுமா? நீங்க யூடியூபர் ஆகுறது மட்டும்தான் இந்த 95 ஜாப்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு உண்டான ஈஸியான வழின்னு. ஆனா ரியாலிட்டி அப்படி கிடையவே கிடையாது. லாஸ்ட் 5 இயர்ஸா நான் என்னுடைய பல யூடியூப் சேனல்ஸை ஃபாஸ்டா க்ரோ பண்ணி மேலே கொண்டு வந்தது மட்டுமே இல்லாம நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸை ஜாயின் பண்ணிக்கிட்ட நிறைய கிளைண்டோட சேனலையுமே ஃபாஸ்டா மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்குண்டான ப்ரூஃப் நம்ம சேனலோடைய பிளேலிஸ்ட்லேயே இருக்கும், போய் பார்த்துக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் 95 ஜாபை நான் இப்போவே குவைட் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் யூடியூபர் ஆகணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ரியாலிட்டி, உண்மையான ரியாலிட்டி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் என்னன்னு அப்படின்றத சொல்கிறேன். ஃபுல்லாக பார்த்துட்டு யூடியூபர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 1, 9 to 5 ஜாபோட ரியாலிட்டி. நானுமே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 9 to 5 ஜாப்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைமில் வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா ஃபோன் எடுத்துட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்ப்பேன். அதில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த வீடியோ போட்டதுனால 1 லட்ச ரூபா சம்பாதிச்சேன், நான் என்னுடைய சேனலில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா இது, அவங்களே அச்சீவ் பண்ணுறாங்க, நம்மளால் முடியாதா அப்படின்னு நானுமே யூடியூபர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பை ஃபார்வர்டாக எடுத்து வச்சேன். பார்ட் டைமாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அந்த டைமில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். பார்ட் 2 அப்படி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஒரு 10 வீடியோ யூடியூப்ல கொஞ்சம் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு வீடியோவாவது வைரல் ஆயிரும். அதுக்கப்புறமா அதில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய ஏர்னிங் அப்படி இப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நானுமே 95 ஜாபை குவைட் பண்ணிட்டு ஃபுல் டைம் யூடியூபர் ஆகிடலாம் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைமில் என்னோட யூடியூபோட ட்ரீம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தெரிஞ்சிச்சு. ஆனால் 10 வீடியோ இல்லை, 50 வீடியோ கண்டினியூவாக போட்டதுக்கு அப்புறம் தான் யூடியூப்ல இருக்கிற உண்மையான ரியாலிட்டியே எனக்கு புரிய வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி போன வாரம் நடந்த ஒரு ஹாப்பியான விஷயத்தை நான் கண்டிப்பாக இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸை ஜாயின் பண்ணிக்கிட்ட ஒன் ஆஃப் த கிளைண்டோட யூடியூப் சேனலில் நான் ப்ராப்பராக பார்த்து அவங்க கைட் பண்ணதுக்கு அப்புறமா அதை அவங்க கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது கிடைச்ச ரிசல்ட்டை பேஸ் பண்ணி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். ப்ரோ, என்னோட சேனலில் சூப்பராக இப்போ வியூஸ் போகுது, வெறும் 150 வியூஸ் போயிட்டு இருந்த இடத்துல 3000 வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு, அதுல இருந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுமே 140க்கு மேலே ஏறி இருக்காங்கன்றத ரொம்பவே ஹாப்பியா சொல்றாங்க. ஸோ நீங்களுமே உங்க யூடியூப் சேனலை நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு இன்னையில இருந்தே டைம் வேஸ்ட்லாம் பண்ணாம ஃபாஸ்டா க்ரோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமா நீங்களும் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. பார்ட் 3, ஆஃப்டர் 50 வீடியோஸ். என்னோட யூடியூப் சேனல்ல ஒரு 50 வீடியோ போட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு ரியாலிட்டி புரிய வந்துச்சு. நான் போட்ட எல்லா வீடியோக்குமே மேக்ஸிமமே 5 வியூஸ் தான் போகும். அவ்வளோ 2 வியூஸ் போன கதைலாம் இருக்குது. ஸோ நான் வந்து 9 to 5 ஜாபுக்கு அப்போல்லாம் போயிட்டு ரொம்ப டயர்டாகிட்டு வீட்டில் வந்ததுக்கு அப்புறமா கூட ரெஸ்ட்லாம் எடுக்காமல் வீடியோ ஷூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக உட்காந்து எடிட் பண்ணுறதுன்னு நிறைய வேலைகளை பார்த்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ரிசல்ட் அப்படின்றது ரொம்பவே மோசமாக்கிட்டே போச்சு. அப்போ என் கையில் இருந்தது 2 வழி தான். ஒன்று, ஓகே யூடியூப்லாம் வேணாப்பா, க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 9 to 5 ஜாபையே ப்ராப்பராக பார்ப்போம் அப்படின்றது. இல்லை, ரெண்டாவது யூடியூப்ல நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை கண்டினியூவாக பண்ணுறது. ஆனால் இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில பேர் சூஸ் பண்ணுற ஆப்ஷனாக இருக்கிற யூடியூபை குவைட் பண்ண வேணான்னு இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணேன். இப்போ பார்ட் 4, நான் ஏன் யூடியூபை குவைட் பண்ணல. ரொம்பவே ஹானஸ்டாக சொல்லணும்னா நம்ம எத்தனை நாள் தான் இந்த 9 to 5 ஜாப்லேயே ஸ்டக் ஆகி நிற்கிறது, ஒரே ரொட்டீனை பார்த்துட்டு இருக்கிறது, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். ஆனால் ரிசல்ட்டே கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த 50 வீடியோ போட்டு முடிக்கும் போது புரிய வந்துச்சு, நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா யூடியூப்பில் வியூஸ் போகாததுக்கு யூடியூப் தப்பு இல்லை, நம்ம மேலே தான் எல்லா தப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் புரிஞ்சுக்காமல் வீடியோ போட்டது தான் மிகப்பெரிய முட்டாள்தனமே. ஆனால் யூடியூப்ல எப்படி வீடியோ போடணும், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி டைட்டில் எழுதணும், எப்படி தம்ப்நெயிலை செட் பண்ணணும், அதில் கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுறது எப்படி, ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அப்படின்ற கிராஃப் எல்லாம் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோட வியூஸ் ஆடியன்ஸோட சைக்காலஜியை பேஸ் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு.
கரெக்டான டிமாண்டை ஃபைண்ட் பண்ணி வீடியோ போட ஆரம்பித்தேன். ஆடியன்ஸ்க்கு உண்மையாகவே நம்ம வீடியோவில் வேல்யூ இருக்கா இல்லையான்றதை அனலிசிஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் தான் என்னுடைய சேனல் அடுத்தடுத்து ஓப்பன் பண்ண சேனல் நல்லா க்ரோ ஆகிட்டு மேலே வந்துச்சு. தென் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்மளை நம்பி நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, நமக்கும் கொஞ்சம் வியூஸ் போகுது, சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்ற நிலைமை வரும்போது தான் எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு, சரி நம்ம இதை கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், 9 to 5 ஜாபை குவைட் பண்ணிடலாம் அப்படின்றத ரொம்ப நான் யோசிச்சு பேக்கப் பிளான்லாம் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் இந்த யூடியூபை ஃபுல் டைமாக பார்க்க ஆரம்பித்தேன். என்னோட ஃபேவரட் பார்ட் 6. ஆக்சுவலாக நான் இப்போ யூடியூப்பில் அப்படி என்ன தான் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து யூடியூப்பில் ஜஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன், மற்றவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்றது மட்டுமே இல்லாமல் யூடியூப்பில் ரியலாகவே நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இருப்பாங்க, நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இருப்பாங்க, அவங்களுமே கான்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு வியூஸ் போகாது. ஆனால் டைட்டில் எப்படி ப்ராப்பராக பண்ணணும், தம்ப்நெயில் எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக மேக் பண்ணுறது, கான்டென்ட் ஐடியேஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்றத நான் வந்து பேசிக்காக நிறைய புக்ஸ் நிறைய வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்கில்லை மற்றவங்களுக்கு ஃப்ரீலான்சிங் மூலியமாக சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணும்போது அதுலேருந்து எனக்குமே மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்குது, அவங்க சேனலும் க்ரோ ஆகுது. ஸோ இப்போ நீங்களுமே 9 to 5 ஜாபில் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கீங்க, ஃபுல் டைம் யூடியூபராக மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற விஷயத்த உங்கள் மைண்டில் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பேசிக்காக ஆட்சன்ஸ் ரெவென்யூன்றது நிறைய பேருக்கு நல்லாவே வருது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் ஜாபை குவைட் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் யூடியூபராக மாறணும்னா ஜஸ்ட்டு ஒரு வைரல் நியூஸை மட்டுமே படித்து பார்த்துட்டு அதை வீடியோவாக மேக் பண்ணுறதுனால அதிகம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு வீடியோவுக்கு வியூஸ் போகும், அடுத்த வீடியோவுக்கு அந்த வியூஸ் ட்ராப் ஆகும். ஸோ ரொம்ப சஸ்டைனபிளாக யூடியூப் இருக்கவே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஸ்கில்லை பேஸ் பண்ணி யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, அந்த ஸ்கில்லை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரெவென்யூ அதிலிருந்து மல்டிபிள் வேலை இன்க்ரீஸ் ஆகும்.